கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தோட மரமா அத்தி மரத்தை ஸ்தல மரமா வச்சு அத்தீஸ்வரர் கோவில். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அத்தி மரங்கள் அடர்ந்த பகுதியில அந்த சிவனையே உருவாக்கிட்டாங்க. ஓகே, எல்லா இடத்துல சிவன் தான். அதாவது மரத்தோட பேரு சுவாமிக்கு வந்திருக்கு. ஆமா சார். சுவாமியோட நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே மரத்தோட பேரு தான் சாமிக்கு வந்திருக்கும். அந்த கோயிலோட பேர் தான் ஊருக்கு வந்திருக்கு. ஆமாங்க சார். ஊர் பேர்ல இருந்து மருவி போல. கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தோட மரமா நம்ம புராணங்கள்ல நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அத்தி மரம்னு சொல்லுது. அத்தி மரத்தை ஸ்தல மரமா வச்சு அத்தீஸ்வரர் கோவில். ஓகேங்களா? அந்த ஊர் பேரே அத்தி. அப்ப அத்தி மரங்கள் அடர்ந்து வளரக்கூடிய பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க சார். ஊர் பேரே அத்தி. நானும் பர்சனலா போய் ரிசர்ச் எடுத்துட்டேங்க சார். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அத்தி மரங்கள் அடர்ந்த பகுதியில அது அத்தீஸ்வரம் உடையார் அப்படின்னு அழைக்கப்படணும்னு அந்த சிவனையே உருவாக்கிட்டாங்க. ஓகே, எல்லா இடத்துல சிவன் தான். ஃபுல்லா எல்லாமே சிவன் தான். அப்ப என்னன்னா, அந்த அத்தி மரத்துக்கு நடுவுல தோன்றனால அத்தீஸ்வரம் உடையார். அந்த ஊர் பேரே அத்தீஸ்வரம். அப்ப சுருக்கி அத்தி அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அதாவது மரத்தோட பேரு சுவாமிக்கு வந்திருக்கு. ஆமா சார். சுவாமியோட பேரு சொல்லக்கூடிய அத்தனையுமே மரத்தோட பேரு தான் சாமிக்கு வந்திருக்கும். அந்த கோயிலோட பேர் தான் ஊருக்கு வந்திருக்கு. ஆமாங்க சார். ஊர் பேர்ல இருந்து மருவி போல. அப்ப மரம் தான் முன்னாடி வந்திருக்கும். ஓகே, அந்த எனர்ஜி. இப்ப நம்ம என்ன சொல்றோம், எனர்ஜின்னு சொல்றோம். இதை இப்படி சொல்லலாமா? அஸ்வினி நட்சத்திரத்தோட ஆசீர்வாதம்னு சொல்லலாமா? அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி கேது, கேதுவோட அனுகிரகம்னு சொல்லலாமா? நான் சூரியன்னு சொல்றத சூரிய பகவான்னு அப்ப சொல்றாங்க. இப்ப நான் சூரியன்னு சொல்றேன். அதுதான். அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு பெரிய அவதார படத்துல மரத்தை வச்சுதான் ஃபுல்லா கொண்டு போனாங்க. அதனால அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தோட மரம் நாவல் மரம் சார். சார், அத்தி மரம் இருக்கு இல்லைங்களா? அத்திவரதர் அவரும் ஓகே. இதுதான் கேக்குற ஆப்ஷன்ஸ். நிறைய அத்தி மரங்களை வச்சு அந்த டீ கோட்ஸ்ல பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அத்தி மரம் உறுதியான மரம் இல்லைங்களா? உள்ள ஊறிக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய டீ கோட்ஸ்ல வச்சிருப்பாங்க சார். ஓகே, ஓகேங்களா? நான் சொல்லிக்கிட்டே போனா நிறைய போயிடும் சார். ரோஹிணி கேட்டீங்க இல்லையா? ரோஹிணி நட்சத்திரத்தோட மரம் நாவல் மரம். நாவல் மரத்தை ஸ்தல மரமா வச்சு நாவலீஸ்வரர். அந்த ஸ்தல மரமே நாவல் மரம். உள்ள போனீங்கன்னாலே நாவல் மர ஸ்தல மரம்னு எழுதியே போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஊர் பேரு திருநாவலூர், விழுப்புரம் மாவட்டம். ஓகேங்களா? அப்ப விழுப்புரத்துல இருந்து ஒரு 15 அரசூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனீங்கன்னா நாவலூர். பக்த ஜனேஸ்வரர்னு மாத்திட்டாங்க சமஸ்கிருதத்துல. ஆனா இன்னொரு பேர் நாவலீஸ்வரர் தான் அவர் பேரே. ஓகேங்களா? நாவலீஸ்வரர் என்ற பக்த ஜனேஸ்வரர் அப்படின்னு அர்த்தம்ங்க. அப்ப உள்ள போன நாவல் மரம் தான் ஸ்தல மரமா இருக்கும். நம்ம இங்க நீர்ஸ்தலம் சார். இது திருவானைக்கால். ஓகே ஓகே ஓகே. அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது வந்து சந்திரனோட நட்சத்திரம் ரோஹிணி. ஓகேங்களா? ரோஹிணி அதாவது சந்திரன் வந்து நீருக்கு காரகன். ஸோ அது நீர் ஸ்தலம். அப்ப அதுக்கும் ஒரு கான்செப்ட். ஏன்னா ஜம்புன்னு ஒரு முனிவர் அங்க தவ இருந்திருக்கிறாரு சிவனை நோக்கி. சிவன் வந்து அவருக்கு நாவல் பழத்தை கொடுக்குறாரு. தவத்தை மெச்சி நான் வந்துட்டேன், முன்னாடி காட்சி அளிச்சுட்டேன், இந்த நாவல் பழம் அப்படின்னு கொடுக்குறாரு. சிவனையே கொடுத்துட்டாரு இல்லையா? அப்ப என்ன பண்ணிட்டாரு, கொட்டையை கூட வேஸ்ட் ஆகக்கூடாது, கொட்டையோட சாப்பிட்டுட்டாராம். சாப்பிட்டுட்டு அங்க தவ இருக்கும்போது வயிற்று வழியா அந்த மரம் முளைச்சிருச்சு. ஸோ ஜம்புகேஸ்வரர் அவரு அந்த மரத்தடியில வழிபட்டாங்க. சிவன் வந்ததா ஜம்புகேஸ்வரர். இது ஒரு கதை. இந்த கோயிலுக்கெல்லாம் எக்கச்சக்க டீ கோட் கதை இருக்கும். அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, மேலோகத்துல பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு சின்னதா அவங்களுக்கு கண்ணை மூடிட்டாங்க. ஒரு இதானோடனே பூலோகத்துக்கு போங்கன்னு சாபம். திரும்ப பார்வதி தேவி இங்க வந்து பக்கத்துல இருக்க ஆத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து இந்த நாவல் மரத்தடியில செஞ்சு வச்சு வழிபட்டுட்டாங்க. ஸோ அவர் இப்பவும் என்ன பண்ற, இதே மாதிரி கதைகள் நிறைய இடத்துக்கு வரும். அப்ப என்ன பண்றாங்க, வெள்ளத்தை அனுப்புறாரு பக்தியை சோதி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி மறைச்சே வச்சிருக்கிறாங்க சிவனை. எவ்வளவு பக்தி அப்படின்னு சொல்லி திரும்ப காட்சி அளிச்சு பார்வதி தேவியோட சேர்ந்துட்டாங்க. ஸோ எங்க காட்சி அளிச்சாங்க, அந்த சிவனை எங்க வழிபட்டாங்க, நாவல் மரத்துக்கு அடியில. இது ஒரு டீ கோட். இன்னொரு டீ கோட் இருக்கு. ஜம்புங்கிறது யானை அப்படின்னு சொல்லி. ஜம்பு ஒரு யானை, ஒரு சிலந்தி. இவங்க என்ன பண்ணிருக்கு, 2 பேரும் சிவன் பக்தி தான். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, சிலந்தி என்ன பண்ணி நாவல் மரத்தடியில அவர் இருக்கார். யார் இருக்கா, சிவன் இருக்காரு. அப்ப என்ன பண்ணிருக்க, நாவல் இலைகள்லாம் மேல விழுகக்கூடாதுன்னு சிலந்தி மேல கூடு கட்டிக்கிட்டே இருக்கு. இதெல்லாமே ஒரு கதைகள் மூலியம். அப்ப என்ன பண்றாங்க, இந்த யானை என்ன பண்ணிருச்சு, பக்கத்துல ஆறு இருக்குல்ல, அது ஜம்பு தீவு தான். அது தீவு, எல்லா பக்கமுமே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். 2 பக்கம் தண்ணி ஓடும் சார். ஆறு வருது இல்லையா, அந்த இடத்துல பிரிஞ்சு ஸ்ரீரங்கத்தோட இப்படி மாத்தி திரும்ப போய் கனெக்ட் ஆகிக்கும். அப்படி இருக்கப்ப அங்க போய் என்ன பண்ணிருக்கு, நீரை எடுத்துட்டு வந்து தெளிக்கும் பொழுது, அந்த சிவலிங்கத்தில் மேல படும் பொழுது அந்த தும்பிக்கை பட்டு என்ன பண்ணிருச்சு, அந்த சிலந்தி கட்டின அந்த வலை இதாயிடுச்சு, அருந்து போயிருச்சு. உடனே 2 பேத்துக்கு ஃபைட்டு. இது உடனே யானையோட மூக்குக்குள்ள போய் உடனே யானை இறந்துருது.
எனக்காக இவ்வளவு பக்தியாடா நீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் காட்சி அழிச்சனால இது ஜம்புகேஸ்வரர், ஜம்பு மரத்தடியில வந்து காட்சி அளிச்சு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த யானைக்கு முக்தி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி கான்செப்ட் என்னன்னா, ஜம்புன்னா நாவல்னு அர்த்தம்ங்க. சமஸ்கிருதத்துல ஜம்புன்னா நாவல், ஜமுன், குலோப் ஜாமுன் சொல்லுவாங்க. ஜமுன் மாதிரி இந்த நாவல் பல இருக்கு இல்லையா, சமஸ்கிருதத்துல ஜமுன் அப்படிங்கிறது நாவல்ங்க. அப்ப நாவல் மரத்துக்கு இப்ப இன்னமும் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அப்படியே பின்னி பணைஞ்சு இருக்கும் அந்த ஸ்தலம், அந்த சிவனுக்கு மேலேயே இருக்கும். உள்ள போட்டோஸ்க்கு அனுமதி இல்லை, அதனால வெளியில எடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி அதான் கான்செப்டுங்க. அப்ப நம்ம ரோஹிணி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா அழகா நம்ம நாகல் மரம், அந்த மரம் போதும். ஓகே, இப்போ அந்த பழம் கீழே விழல ப்ரோ, இதை எடுத்து சாப்பிட்றது எதனா விஷயங்கள் உள்ள இருக்கா? சார் சாப்பிடலாம் சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் சில நோய்கள் சார்ந்து அந்த பழத்தை அதிகமாக எடுத்துப்பாங்க, சரியா வந்துட்டு. அது ஒருவேளை ரோஹிணி கெட்டு போயிருந்துச்சுன்னா, சந்திரன் கெட்ட இடங்கள்ல இருந்துச்சுன்னா, கெட்டு போச்சுன்னா அது ஆகாது அவங்களுக்கு. ஆனா வந்து மேஜரா அவங்க சாப்பிட்டுக்கலாம், அவங்க பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நட்சத்திரம், பேய்களுக்கு பிடிச்சதா சொல்லக்கூடிய மிருகசீரிஷம், இதை பத்தி சொல்லுங்களேன். மிருகசீரிஷ நட்சத்திரம் இப்ப நீங்க சொன்னீங்களா, பயமுறுத்துற மாதிரி கதையும் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட மரம் கருங்காலி மரம், ஜோதிட சாஸ்திரம் கூறுது. கருங்காலி மரம், அந்த கருங்காலி மாலை அதெல்லாம் இதான். இப்ப நாவல் பழத்தை சாப்பிட சொன்னோம் இல்லைங்களா, அப்ப அந்த நட்சத்திரம் நல்லா இருந்தா நாங்க அதெல்லாம் சாப்பிட சொல்லுவோம். நீங்க ஒண்ணு நாவல் அந்த கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஏதாவது டீ போட்டு குடிங்க, ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகுங்க. அந்த காத்து பட்டாலே நல்லதுங்க. அப்ப என்னன்னா, மன உளைச்சலா இருக்கும்போது நம்ம அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்தாலே நம்மளுக்கான எனர்ஜிஸ் கிடைக்குங்க. அதாங்க கோயிலுக்கு போக சொல்றோம், அந்த எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண. ஓகேங்களா. அப்ப என்னன்னா, இப்ப அம்பர் மாகாளம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. இப்ப இங்க கூட ஒண்ணு இருக்கு, சிந்தாமணீஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அதோட அருமை தெரியாம அதை உடைச்சிட்டாங்க, அந்த கோயில் உடைச்சிட்டாங்க. இல்ல, கோயிலுமே பழுதாயிருச்சு, பிளஸ் வந்து மரமும் உடைஞ்சிருச்சு. பிளஸ் இன்னொரு கோயில் அம்பர் மாகாளம் அப்படின்னு கும்பகோணம் பக்கத்துல. அப்ப என்னன்னா, அதோட கான்செப்ட்னா, அம்பர் அப்படின்னு ஒரு 2 அரக்கர்கள் இருந்திருக்காங்க. அந்த 2 அரக்கர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதோட டீகோட் ரொம்ப முக்கியம் சார். என்ன பண்ண, பார்வதி தேவியவே கல்யாணம் பண்ணணும்னு 2 பேரும் பிளான் பண்ணாங்களாம். சரிங்களா. அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, இது பார்வதி தேவிக்கு தெரிஞ்சிருந்தானே. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, மோகினி அவதாரமா எடுத்து வந்து, அவதாரங்கள் தான் ஃபுல்லா இருக்கும், அவதாரம் எடுத்துட்டு வந்து இவங்க கூட பழகி நல்லா ஒத்து வரும்போது காளியா மாறிட்டாங்க. காளியா மாதிரி 2 பேத்தையும் முடிச்சிட்டாங்க, கொன்னுட்டாங்க. அதாவது பொண்ணு லவ் பண்ணும்போது இருக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல. ஆமா. அப்ப என்னன்னா, கொன்னுட்டோம் என்ன ஆயிடுச்சு, பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் குலைப்பலின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. அப்ப என்ன செய்யறாங்க, இந்த கருங்காலி மரத்தடியில உட்கார்ந்து சிவனை நோக்கி வழிபட்டாங்களாம். உடனே சிவன் வந்து காட்சி கொடுத்து கருங்காலி மரத்தடியில காட்சி கொடுத்து அவன் திரும்ப அவங்களோட சேர்த்துக்கிட்டாரு. அப்ப என்னன்னா, சிவனுக்கு அதாவது காளிக்கு காட்சி அளிச்சனால மகாலட்சுமி தானே காளியா மாதிரி இங்க வந்தாங்க, மகா காலநாதர் கோயில். ஓகேங்களா. இதோட நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் யாரோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் யாருக்கு கலஸ்திரக்காரகன், பொம்பளை பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு செவ்வாய் தான் கலஸ்திரக்காரகன். அப்போ திருமணத்தில் பிரச்சனை, கான்செப்ட் புரிஞ்சதுங்களா. திருமணத்தில் பிரச்சனை வருது இல்லைங்களா, அப்ப என்னன்னா தோஷம்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப மிருகசீரிஷ நட்சத்திரம் கெட்டு போச்சுன்னா அது செவ்வாயை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். அப்ப திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காது. இதுதான் கான்செப்ட். சில பேர் திருமணமே நடக்காம தள்ளியும் போகலாம். அப்ப அந்த செவ்வாயை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அது என்ன மரம் சொன்னீங்க சார்? கருங்காலி மரம். கருங்காலி தான். அந்த மாலை எல்லாம் போட்டுட்டு இருக்க காரணம் அது வந்து கருங்காலி நட்சத்திரம் நல்லா இருக்கணும் சார். ஏன்னா நம்ம நட்சத்திரங்களை தான் ஃபுல்லாவே பிரிக்கிறோம். நல்லா இருக்கிறவங்க போட்டா நல்ல பலன், சூப்பர். இப்படித்தானே மெருகேற்ற முடியும், ஒரு எனர்ஜிஸை எப்படி ரிசீவ் பண்ண முடியும். இப்ப முன்னாடி என்ன வழக்கம் இருந்துச்சுன்னா, சனி ஒரு வேலை வீக்கா இருக்குன்னா சனீஸ்வரனோட கோயிலுக்கே அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா, அதோட அவங்க கான்செப்ட் அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. பட் அப்படி அனுப்பக்கூடாது. ஏன்னா நான் என் முதல் சுவாசம் வந்தப்பே எனக்கு டிசைட் ஆயிட்டேன், இந்தந்த எனர்ஜிஸ் எனக்கு நல்லது, இந்தந்த எனர்ஜிஸ் எனக்கு கெட்டதுன்னு டிசைடட். கெட்டு போன எனர்ஜிக்கே திரும்ப போனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பலப்படுத்தி மன்னிப்பு கேட்டுருவோம், கூட வச்சு அப்படி ஆகாதுங்க சார். அப்ப என்ன, நண்பனை பலப்படுத்தணும். யார் எனக்கு ஃபேவரா இருக்கானோ அவனை ஆக்டிவேட் பண்ண இவன் தள்ளி போயிடுவான். அப்படிதான் பண்ணணும். ஏன்னா இங்க இப்ப 27 சிவனையும் சொல்ல, சிவன் அப்படிங்கிற மனசுக்குள்ளதான் இருக்காது, அவர் ஒரு உணர்வு. ஸோ பிரபஞ்சத்தை தான் நம்ம முன்னோர்கள் இப்போ சந்திரனுக்கு 27 மனைவிகள் தானே, அப்படித்தானே ஜோதிட சாஸ்திரம். ஆனா இப்ப இது என்ன காரணம்னு இப்ப இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். சந்திரன் 27 நாள்ல போயிட்டு வந்துருவாரு,
ஆக்சுவலா ஒரே மாசத்துல எல்லா நட்சத்திரத்திலையும் அதை வந்து எப்படி வந்து ஒரு மாணவனுக்கு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஒரு சித்தர் வந்து எப்படி ஒரு மாணவனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்படி 77 மனைவி ரொம்ப பிடிச்சது ரோஹிணி அப்படின்னு, ஏன்னா அங்க உச்சமாகிறாரு அவரு. அதனால அந்த மாதிரி டீகோட் மூலியமா கதை, இந்த ராகு கேது கதைகள்லாம் வந்து கதைகளா கன்வே பண்ணுவான். எனக்கு தேவை என் புள்ள சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும், நிலா கதை தான். ஏன்னா நம்ம மக்களுக்கு நீங்க கதைகள் சொல்லலாம், அதுல இருந்து ஒரு சப்பா ஒரு கதையை தேட ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க சந்திரன் போயிட்டு வர்றாரு சொன்னீங்க, போயிட்டு வரதா ஒவ்வொரு கிரகத்துக்கும் குழந்தை போறதுக்கும் அந்த குழந்தை ஒரு கிரகமா கேட்பாங்க. நான் அதுக்கு தான் கேட்கிறேன் தெளிவா உங்ககிட்ட. அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரத்தோட மரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்காலி மரம். அது கருங்காலி, இது செங்காலி மரம். அப்ப செங்காலி மரத்தை ஸ்தலமரமா வச்சு துந்து பீஸ்வரர்னு கோயில் வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர் பேர் என்னன்னு கேளுங்களேன், செங்காலிபுரம். ஓகேங்களா, செங்காலி ஸ்தலம் மரம், அந்த ஊர் பேர் துந்து பீஸ்வரர். ஏன்ப்பா அதுக்கு துந்து பீஸ்வரர்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, துந்து அப்படின்னு ஒரு அசுரன் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்குமே நிறைய கதைகள். அவர் என்ன பண்றாரு, சிவனை நோக்கி வழிபடுறாரு. அந்த கோவில் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, சிவனுக்கு ஆட்சி அளிச்சுட்டாரு, நிறைய வரங்களை வாங்கிட்டான். யாரு, இந்த துந்து. என்ன பண்ணிட்டா, சிவன்கிட்ட வரம் வாங்கிட்டேன்ல நானுன்னு அவனோட அட்டூழியம் அதிகமாகுது. திரும்ப சிவன் இங்க தோன்றி அவருக்கு அட்டூழியத்தை ஒழிச்சிட்டாரு. அப்ப அந்த துந்துவுக்கு காட்சி அளிச்ச நாள் துந்து பீஸ்வரர்னு இன்னையில இருந்து அழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு, மேலோகத்துல நடனம் ஆடுற ஒரு பெண்ணுக்கு பேரு துந்து. ஸோ அவங்க வந்து சிவ வழிபாட்டப்ப கவனக்குறைவா இருந்தனால நீங்க பூலோகத்துல போய் பெறங்கன்னு சபிச்சிட்டாங்க. திரும்ப அகைன் அவங்க இங்க வந்து எங்கங்க அந்த செங்காலிபுரத்துல வந்து இருந்து, அப்புறம் அந்த உள்ள அந்த ஸ்தலம் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த தீர்த்தத்துல மூழ்கி திரும்ப வந்து இங்க வழிபட்டு சிவனை நோக்கி வழிபட்டு, அதுக்கப்புறம் சிவன் வந்து துந்துக்கு திரும்ப காட்சி கொடுத்து ஏத்துக்கிட்டார். சரி ஓகே அப்படின்னு, அதனாலையும் துந்து பீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சிவகாலிபுரம் ஏன்னா சிவனும் காளி அவங்க எல்லாம் சேர்ந்து பூலோகத்துல இருக்க மக்களோட நல்லது கெட்டதை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்ததாகவும், அதனால சிவன் காளிபுரம் அப்படின்னு டீ கோட்டானதா கான்செப்ட். அங்க செங்காலி மரம் நிறைய இருக்குங்க சார். ஓகேங்களா, அங்க போனாலே எழுதி போட்டிருப்பாங்க, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இங்க வந்து வழிபடுவது சிறந்ததுன்னு போட்டிருப்பாங்க. ராகுவோட நட்சத்திரம் சார் திருவாதிரை. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், ராகு நுரையீரலுக்கு காரகன்னு சொல்லியிருக்கேங்க சார், சுவாசத்துக்கு காரகன் சார். டி கோட் கனெக்ட் ஆயிருச்சாங்க சார். ஓகே, இங்க இருந்து அங்க போறீங்க கரெக்டா? அப்படிதாங்க சார் டி கோட்ல இருக்கும். இதை எப்படிறான்னு உள்ள இப்ப மக்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கறேன். இப்ப கொரோனா காலகட்டத்தில் அதிகமா பாதிக்கப்பட்டதே நுரையீரல் தான். அப்ப அந்த பிரச்சனை வந்து நான் போய் அந்த மரத்துக்கிட்ட சுத்தம் சரியாயிடுமா கேட்பாங்க. இது வேறங்க சார், அது அதாவதுங்க சார், அது ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க சார், நல்லதுங்க சார், உண்மையா பெட்டரா இருக்கும். அந்த அதுல இருந்து வரக்கூடிய காற்றுகள் வந்து முழுசா குணமாக்கும் இல்ல சார், ஆரம்ப ஸ்டேஜ். ஏன்னா எதுக்கு இதை கேட்கற, அவங்க மிஸ்லீட். ஆமாங்க சார், அதாவது சார் நுரையீரல் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா நான் மாத்திரை மருந்து போடாம மரத்தை சுத்தினா சரியா நினைச்சா அது முட்டாள்தனம். ஆமா சார், அது உண்மையா கண்டிப்பா. ஓகே சூப்பர். அடுத்ததா புனர்பூச நட்சத்திரத்தோட மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூங்கில் மரம் சார். மூங்கில் மரம், வாவ். ஓகே, இந்த மரத்தோட தன்மையே அவங்களுக்கு அதிகமா இருக்குங்க சார். அது என்னன்னா, மூங்கில் மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அவரோட பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், வளராது, டக்குன்னு வளர்ந்துராது. அப்புறம் பார்த்தா சடசடன்னு வளர்ந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மூங்கில் இப்போ புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க மேஜரா பாத்துங்க, லக்ன புள்ளி விழுந்தவங்க அதுல பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கான டைம் வரட்டும், நான் ஒரு சண்டே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்தாலும் உடனே அடிச்சிட மாட்டாங்க, எனக்கான நேரம் வரும் அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கே கூட ஒரு எனக்கான நேரம் வரட்டும், அப்ப நான் வீடு வாசல் எல்லாம் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நான் பொறுமையா இருக்கு, இப்படி அந்த பொறுத்துக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கான டைம் வந்து டக்குன்னு அடிச்சு இது பண்ணும். அதையோட வருஷம் வர வேண்டிய வளர்ச்சி 2 வருஷத்துல வந்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. அப்போ என்னன்னா, மூங்கில் மரத்தை ஸ்தலமரமா வச்சு பாசுபதேஸ்வரர். இது என்ன பாசு அப்படின்னு கேக்குறீங்களா? மூங்கிலுக்கு சமஸ்கிருதத்துல பாசுங்க. ஐயோ, நீ தமிழ்லயே எல்லாத்தையும் சொல்லிடலாம், எது கோயில சமஸ்கிருதம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க சார். எனக்கு இப்படிதான் ஆதங்கமா. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சமஸ்கிருதம் வார்த்தையில மடங்கடிச்சிடறாங்க ஃபுல்லா. நம்ம ஆளுங்களே நிறைய பண்ணிட்டாங்க சார். ஓகே சார், அதாவது சார் நம்ம முன்னோர்களோட அந்த ஆகம விதி என்ன, ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம், இந்த 3 தான் சரிங்க. நோய்களை குணப்படுத்துமா இல்லையான்னு கேட்டீங்க இல்லையா, இந்த நட்சத்திரங்களோட கடைசியில நான் உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க சார், ஓகே இதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இந்த 3யுமே டி கோட். ஸ்தலம் 2வது தான் மூர்த்தி, 3வது தீர்த்தம். என்னப்பா தீர்த்தம் சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் டி கோட்ல வரும் சார். கடைசியா சொல்றேங்க சார், உங்களுக்கு அதுலயே வந்துடும் உங்களுக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது திருவாதிரையில அந்த அம்மா போய் அதுல குளிச்சுட்டு வந்திருக்கும்.
அந்த நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதே மாதிரி டீ கோட் வரும் சார். சரிங்களா? ஓகேங்க சார். அடுத்ததா பாசுபதேஸ்வரர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த மகாபாரத காலத்துல இப்போ அர்ஜுனனுக்கு வந்து அந்த பாசு அஸ்திரம் தேவைப்படுது. பாசுவோட அஸ்திரம் அப்ப என்ன பண்றாரு அவர், இங்க வந்து இப்போ நிறைய டீ கோட் ராமாயண மகாபாரதமே பின்னி பணஞ்சிருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட அவங்க கனெக்ட்ல இருக்கும். சரிங்களா? அப்ப என்னன்னா இவர் வர்றாரு, வந்துட்டு இந்த மூங்கில் வனத்துக்கு வந்துட்டாரு. வந்துட்டு ஒரு பாசு எனக்கு வந்து அந்த அஸ்திரம் வேணும், ஒரு பயங்கரமான ஒரு அஸ்திரம், அப்ப எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி தவ இருக்கிறாரு ஒற்றை காலில். அப்படிதான் ஒரு ஒற்றை காலில் வர. அப்ப என்னன்னா அவரு வேற மாதிரி வந்து இவரை சோதிச்சு அங்க ஒரு பஞ்சாயத்தை 2 பேருக்கும் கடுமையா சண்டை வந்து அதுக்கப்புறம் அந்த அங்க சுயம்புவா அவர் சிவனை உருவானாரு. அப்புறம் இவங்களுக்கு அந்த பாசுங்கிற அஸ்திரத்தை கொடுத்தாருங்கிற அந்த டீ கோட்லாம் இருக்கு இல்லைங்களா. கான்செப்ட் என்னன்னா மூங்கில் மரம் அடர்ந்து வளரக்கூடிய பகுதிங்க சார். நீங்க கூகுளில் செக் பண்ணிக்கலாங்க சார். பாசுபதேஸ்வரர். நீங்க உள்ள நுழைஞ்சோடனே ரைட் சைடு ஒரு மூங்கில் மரம் இருக்கும், பல வருடமா நல்லா இருக்குங்க சார், ஆரோக்கியமா இருக்குங்க சார். நம்ம அங்க போகும்போது அந்த ஆக்டிவேட் சார். இதே மாதிரி திருநெல்வேலி நெல்லையப்பர் சார். நீங்க திருநெல்வேலியோட முன்னாடி பேர் எடுத்து பாருங்க, அது மூங்கில் வனம், மூங்கில் காடு. அதுவும் மூங்கில் மரம் தான் ஸ்தல மரமா இருக்கு. இதுக்கு ஒரு கதை சொல்லி வச்சிருப்பாங்க. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆளு போயிட்டு இருந்தாரு. அப்போ வந்து சிவன் அது அந்த இடத்துல போனோன்னு மட்டும் பால் ரொம்பவே கொட்டிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு தோண்டி பாக்குறப்ப அந்த மூங்கில் காட்டுல மாடு மேய்ச்சாரு. டீ கோட்டு அதையும் விட்டுறக்கூடாது. மூங்கில் காட்டுல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது அங்க பால் சிந்திச்சு அங்க தோண்டி பாக்குறப்ப சிவன் இதை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பப்ளிக்கா வருவாங்க. கான்செப்ட் என்னன்னா மூங்கில் மரத்தடியில சிவன் தோன்றினாருங்கிறது தான். சோ நீங்க அங்க போனீங்கன்னாலும் மூங்கில் மர ஸ்தலம் தேனபுரீஸ்வரர் டெம்பிள் இருக்குல்ல, அதுவும் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் சொல்றீங்க. நிறைய கோயில்கள் அப்படிதான் சார் உருவாயிருக்கு. ஓகே ஓகே ஓகே.